Hi everyone, welcome back to Mount Study Center. This is Varsha here. இன்னைக்கு நம்ம TNPSC Group 2 General Englishல ஒரு important poem பத்தி பார்க்கலாம். That is from a railway carriage by Robert Louis Balfour Stevenson. So நம்ம author first பார்க்கலாம். Robert Louis Balfour Stevenson அவரோட timeline very important. 13th November 1850ல இருந்து 3rd December 1894 வரையும் அவரோட timeline. This is point number 1. செகண்ட் வந்து அவரோட நேஷ்னாலிட்டி, எந்த போயட் நீங்கள் படித்தாலும் அவங்க எந்த நேஷ்னாலிட்டின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹீ இஸ் அ ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், இம்பார்ட்டண்ட். ஸோ போயட், எஸ்ஸேயிஸ்ட், மியூசிஷியன் அண்ட் ட்ராவல் ரைட்டர். ஸோ இது வரையும் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ், வெறும் இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த போயட் யார் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? இஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் ட்ரெஷர் ஐலாண்ட், Kidnapped, Strange Case of Dr. Jekyll and Mr. Hyde, and The Child's Garden of Verses. Okay, 1, 2, 3, 4, 5. Okay, 5 இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ட்ரெஷர், ஒரு ட்ரெஷர்னு இருந்தாலே அதை நம்ம என்ன பண்ணுவோம், கிட்னாப் பண்ணிப்போம். கரெக்டாக? அப்போது ட்ரெஷர் ஐலாண்டுன்றது ஃபஸ்ட்டு, ட்ரெஷர்னாலே கிட்னாப்டு. ஸோ இந்த கிட்னாப் அதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான கேஸ் தான் நடக்கும். ஸோ ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடி. ஸோ ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஃபஸ்ட்டு ட்ரெஷர் ஐலாண்டு, ட்ரெஷர்னாலே கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிட்னாப்னா என்ன ஆகும், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடி அண்ட் சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ். இந்த ட்ரெஷர்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னென்னா சைல்டோட கார்டன் ஆஃப் வேர்சஸ், சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ். ஸோ இப்போ 4 விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனோட 4 ஒர்க்ஸ். வாட் ஆர் இஸ் ஒர்க்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கார்டன் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெஷர் ஐலாண்ட்ஸு, அதனால் கிட்னாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆகுது. அப்புறமா வந்து அது சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ். ஓகே ஃபைன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட்டு, அவர் வந்து ஒரு எஸ்ஸேயிஸ்ட், மியூசிஷியன், அவர் வந்து ஒரு ட்ராவல் ரைட்டர், இப்படிலாம் சொல்லிட்டு எந்த போயட்டை சொல்கிறாங்க அப்படின்னு ஆப்ஷனில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஏன் வந்து நம்ம ஆத்தருக்கு, போயட்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா இதனால தான். இதுக்கு பாருங்கள், ஹி வாஸ் அ பெயிண்டர் and printmaker. He was born in London. He was boldly imaginative rebel in both his thought and his art. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த he refers to, இந்த he refers to whom அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா யாராக இருக்கும்? இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் தான் சொல்லணும். A ஆப்ஷன் was G. பட்டேல், B வந்து வில்லியம் பிளேக்கு, C வந்து நார்மன் லிட்டில் ஃபோர்டு, D வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஷின். நம்ம இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆத்தர்லேருந்து கொஷின் வரும். ஃபைன், now let's get into the poem. ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா போயட் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் போது சுற்றி இருக்கிறத வந்து வேடிக்கை பார்க்குறாரு. அழகாக ஜாலியாக சுற்றி இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, நான் இங்கே வந்து ஒரு ஹில் பார்த்தேன், இங்கே வந்து ஒரு பிளெயின் பார்த்தேன், அங்கே வந்து ஒரு மரத்தில் ஒரு குட்டி பையன் வந்து மேலே ஏறி அழகாக பிளாக்பெரிஸ் எல்லாம் பிரிக்கிறான். அப்புறம் இங்கே வந்து மியடோஸ்னால் என்ன, அந்த கிராஸ் இருக்கும்ல, புல்வெளி, அந்த மியடோஸில் வந்து ஹார்ஸு, கேட்டில்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப்லேயும் அந்த ட்ரெயினை பற்றி, ஸோ அந்த காட்சி, அந்த சீனரிஸ் பற்றி ரொம்ப ஹாப்பியாக அவர் வந்து இதில் சொல்லியிருப்பார். ஓகே, நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபாஸ்டர் தேன் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். ஓகே, இந்த ஃபாஸ்டர் தேன் எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரெயின் வர்றது எப்படி இருக்குன்னா, இந்த ஃபேரிஸ்னால் என்ன சொல்லுவோம், ஏஞ்சல்ஸ். ஓகே, 1 minute. ஓகே, ஃபாஸ்டர் தேன் ஃபேரிஸ்னால் யார்? ஏஞ்சல்ஸ். ஓகே, ஏஞ்சல்ஸை விட ரொம்ப வேகமாக வர அந்த ட்ரெயின். அதே மாதிரி விச்சஸ். ஓகே, விச்சஸ்னால் என்ன, இந்த விச் கிராஃப்ட் அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, விச்சஸ், அவங்கள தான் விச்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபாஸ்டர் தேன் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ். ஸோ இந்த ட்ரெயின் வர்றது வந்து ஃபேரிஸை விட ஸ்பீடாக இருக்குது, விச்சஸை விட ஸ்பீடாக இருக்குது. அண்ட் வந்து இது எங்கெங்கெல்லாம் போகுது தெரியுமா? பிரிட்ஜுனா நம்மளுக்கு தெரியும். ஓகே, பிரிட்ஜு, ஹவுஸ் பக்கத்துலேயும் போகுது. ஹெட்ஜஸ்னால் வந்து இந்த மாதிரி இந்த சைடு ஒரு புஷ்ஷு, இந்த சைடு ஒரு புஷ் இருக்கும். ஸோ ஒரு நேரோ புஷ்க்கு இன் பிட்வீனில் போகிறது தான் வந்து ஹெட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹெட்ஜு. அண்ட் டிச்சஸ்னால் வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்கிறது. ஓகே, அதில் வந்து தண்ணி போகும், அந்த சைடாகவும் அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 லைன் பார்க்கலாமா? ஃபாஸ்டர் தேன் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தேன் விச்சஸ்,
bridges and houses, hedges and ditches. Okay, and charging along like troops in a battle, all through the meadows, the horses and cattle. So இந்த charging along battle, இதுதான் வந்து ட்ரெயின். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்பார்ட்மெண்ட். ஓகே, இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து வர்றது, இந்த ட்ரெயின் வர்றது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பேட்டில் ஃபீல்டில் வந்து சோல்ஜர்ஸ்லாம் எப்படி வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு இருப்பாங்களோ, போல்டாக வருவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க சார்ஜ் பண்ணிட்டு வருது இந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். ஓகே, ஆல் த்ரூ த மியடோஸ். ஸோ இந்த ட்ரெயின் வரும்போது இங்கே வந்து ஒரு புல்வெளி. ஓகே, மியடோஸ், இந்த மியடோஸ், all through the meadows. இந்த meadowsல என்னென்னலாம் இருக்குன்னா ஹார்ஸ் இருக்கு and cattle, horse and cattle. Fine, all through the meadows, the horse and the cattle. இதுல வந்து சினோனிமான charge அப்படினா charging அப்படினா என்னன்னா to make a rush at or sudden attack upon a person or thing. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிளோட இதை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். to make a rush at or sudden attack upon a person or thing. Fine, இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்ல. நெக்ஸ்ட், all of the sides of the hill and the plain fly as thick as driving rain, and ever again in the wink of an eye and painted stations whistle by. Okay, இங்க பாருங்க, all of the sides of the hill and the plain fly as thick as driving rain சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு ஜன்னல் ஓரத்தில் நம்ம பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணும் போது திடீர்னு வந்து மழை பெய்யுது அப்படின்னா அதோட சாரல், அந்த சாரல் எப்படி இருக்கும், டக்குன்னு வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் இருக்காது, சும்மா குட்டி குட்டியாக வந்துட்டு போகும். அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இந்த எல்லாமே நான் பார்க்குறேன், ஹில்லும் பார்க்குறேன், பிளெயினும் பார்க்குறேன், இது எல்லாமே வந்து எப்படி அந்த மழை சாரல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போதோ அந்த மாதிரி தான் இதோட சைட் எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. As all the sides of the hill and the plain fly as thick as driving rain. Okay, and ever again in the wink of an eye painted stations whistle by. Wink of an eye na என்ன இமை பொழுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த wink of an eyeல எல்லா ஸ்டேஷன்ஸையும் நான் கடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. painted stations whistle by. Okay, figure of speech அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. Next one, here is a child who clambers and scrambles all by himself and gathers brambles. Here is a tramp who stands and gazes, and there is the green for stringing the daisies. Okay, இங்க ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன்ல, ஹியர் இஸ் அ சைல்டு, ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து கிளாம்பர்ஸ்னால் என்னென்னா ஒரு மரத்து மேலே இல்லை ஒரு வால் மேலே வந்து யூஸிங் போத் ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் வச்சு ஏறுறது தான் வந்து கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் அப்படின்னா, கிளாம்பர்னா பாருங்கள், climb or move in an awkward and laborious way using both hands and feet. Okay, that is clamber. all by himself, அவனே வந்து ஏறிட்டு and gathering brambles. அவன் எதுக்காக ஏறானா, is gathering something. எதை கேதர் பண்றானா, brambles. Brambles அப்படின்னா வந்து blackberry. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப நிறைய படிக்க வேண்டாம், கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் நம்மளுக்கு மைண்ட்ல நிற்கும். A prickly scrambling shrub of rose family, especially a blackberry. Fine. Here is a tramp who stands and gazes. Tramp அப்படின்னா வந்து ஒரு nomadic life வாழ்ந்துட்டு இருக்கவங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். A person who travels from place to place on foot in search of work or as to beggar. ஸோ இது உங்களுக்கு புரியும். இவர் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ணார். கேஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்று அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கிறது, அதை தான் வந்து கேஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஃபைன், கேசஸ். அண்ட் தேர் இஸ் தி கிரீன் ஆஃப் ஸ்ட்ரிங்கிங் தி டெய்சிஸ். டெய்சிஸ்னால் நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் அ ஃப்ளவர். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க, அந்த பூ கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து ஸ்ட்ரிங்கிங் தி டெய்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங்கிங் அப்படின்னா hang so that it is stretched in a long line. ஸோ இப்படி பண்ணி நம்ம வந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் ஒன். Here is a cart run away in the road, lumping along. இந்த lumping along கீழே வரும். ஓகே, lumping along with man and load. And here is a mill and there is a river, each a glimpse and gone forever.
ஓகே, மறுபடியும் வந்து அவர் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு கார்ட்னா என்ன, ஒரு மாட்டு வண்டியில் பின்னாடி இருக்கும்ல ஒரு லக்கேஜ் அதெல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு, அதுதான் கார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்ட்டை வந்து ஒரு மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. அதை வந்து இவர் வேடிக்கை பார்க்குறாரு. அதுதான் சொல்கிறாங்க, ஹியர் இஸ் அ கார்ட் ரன் அவே இன் த ரோட் லம்பிங் வித் லோடு, லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோடு. அந்த கார்ட்டில் வந்து என்ன இருக்குது, லோடும் இருக்குது. அந்த லோடை வந்து மேன் வந்து புஷ் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, லம்பிங்னா கேரி வித் டிஃபிகல்ட்டி. அண்ட் ஹியர் இஸ் அ மில், இங்கே பார்த்தா மில் இருக்குது, அந்த சைடு பார்த்தா ரிவர் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த கிளிம்ஸ்குள்ளே எல்லாமே இஸ் கான் ஃபார் எவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தேர் இஸ் அ ரிவர் ஈச் அ கிளிம்ஸ். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால் பார்க்க முடியும். கிளிம்ஸ்னா என்ன, see or perceive briefly or partially, டக்குன்னு முடிஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கான் ஃபார் எவர், ஸோ அதுக்கப்புறமா என்னால் அதை மறுபடியும் வந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஓகே, very very easy poem. இப்போ இந்த stanza கொடுத்துட்டு here is a cart run away in the road lumping along with man and load and here is a mill and there is a river each a glimpse and gone for ever. இப்படி கொடுத்துட்டு these are the lines taken from which poem அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லணும், from a railway carriage by Robert Louis Balfour Stevenson. ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் இருக்கணும். இப்போ நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்குள்ளே போகலாமா? இப்போ வந்து நம்ம ரைமிங் ஸ்கீம் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். இதில் வந்து விச்சஸ் டிச்சஸ் பேட்டில் அண்ட் கேட்டில். ஸோ இதுக்கான ரைமிங் ஸ்கீம் வந்து ஏஏபிபி. நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து 3 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அலிட்ரேஷன். அலிட்ரேஷனா என்ன, சேம் லெட்டர் இல்லைனா சேம் சவுண்ட் வந்ததுன்னா தட் இஸ் அலிட்ரேஷன். ஸோ இங்கே எஃப் ஃபாஸ்டர், இங்கேயும் ஃபாஸ்டர். ஓகே, எஃப் இந்த ஃபேரிஸ் எஃப். ஓகே, இதெல்லாம் வந்து அலிட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஃபாஸ்டர் அப்படின்றது ரிப்பீட் ஒரு டைம் வந்திருக்கு, அகெயின் இங்கே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபாஸ்டர் ரிப்பீட் ஆயிருக்குல்ல, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரெப்பிட்டேஷன். ஓகே, ரெப்பிட்டேஷன் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆன்டிதீசிஸ். ஒரு சென்டென்ஸில் 2 கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி வேர்டு வந்துச்சுன்னா தட் இஸ் ஆன்டிதீசிஸ். இங்கே ஃபேரிஸ்ன்னு இருக்குது, இங்கே விச்சஸ்ன்னு இருக்குது, ஆப்போசிட் திங்ஸ். ஸோ தட் இஸ் ஆன்டிதீசிஸ். ஃபைன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். இங்கே வந்து லைக் அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்கா. ஸோ லைக் அண்ட் ஆஸ் வந்துச்சுனாவே ஸ்கூல் டைம்லேருந்து நம்ம அதை படிச்சிருப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் சிமிலி. வித்தவுட் லைக் அண்ட் ஆஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டஃபர். ஓகே, சிமிலி இங்கே இருக்கிறது லைக்ன்ற வந்ததுனால இங்கே வந்து சிமிலி. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் எந்த டவுட்டும் இல்லைல்ல. நெக்ஸ்ட் போகலாம். ஃப்ளை ஆஸ் திக் ஆஸ் டிரைவிங் ரெயின். அந்த ஆஸ் ஏஎஸ் வருதுல்ல, அது வந்து சிமிலின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அண்ட் எவர் அகெயின் இந்த விங்க் ஆஃப் அன் ஐ. இப்போ விங்க் ஆஃப் அன் ஐனா இமை பொழுதுன்னு சொன்னேன்ல, அப்போது அதை வந்து என்ன நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுன்னு கிடையாது. அண்ட் எவர் அகெயின் இந்த விங்க் ஆஃப் அன் ஐ. இந்த விங்க் ஆஃப் அன் ஐன்றது என்னென்னா குவிக் டிஸப்பியரன்ஸ். அதை தான் வந்து விங்க் ஆஃப் அன் ஐனோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. குவிக் டிஸப்பியரன்ஸ். Quick disappearance from sight. That is compared here. Next, painted stations whistle by. இப்போ painted stations என்றது வந்து imagery. So imagery is nothing but it can be visual, we can feel it. Okay, அதுதான் வந்து imagery ன்னு சொல்றாங்க. So painted stations whistle by figure of speech வந்து is imagery. Fine. Next, in third stanza, here is a child who clambers and scrambles. இங்கே here is அந்த மாதிரி starting of the sentence அது வந்து சேமா வந்துச்சு அப்படின்னா that is called as anaphora. entire sentence மே repeat ஆச்சு, அப்படியே repeat ஆச்சுன்னா that is called as refrain. So இங்கே வந்து anaphora. starting letter மட்டும் repeat ஆயிருக்குல்ல, starting 2 words. So that is anaphora. Fine. last one பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இந்த glimpse gone. இங்கே வந்து ஒரு alliteration இருக்கும், G alliteration. So these are the figure of speech. Okay, எல்லாத்துலேயுமே ரைமிங் ஸ்கீம் வந்து AABB தான். இப்போது இங்கே வந்து ரோடு, லோடு, ரிவர், ஃபாரெவர். ஸோ AABB. Okay. Thank you so much for watching. If you like this video, please do like, share and subscribe and share with your friends as well. Keep supporting me. Thank you. Bye-bye.